இன்றைக்கி நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வங்கி கணக்குலையும் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000ன்றது ரூ. 5000வா கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். ப்ளஸ்ஸு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சேலத்தில் மாநாட்டுக்கு போயிட்டுருக்காரு. அங்கே என்ன பேச போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆவலுடன் பார்த்துட்ருக்காங்க. 2மே ஒரே நாளில் நடந்திருக்கு. நிறைய பேர் கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் ப்ளஸ் டிஎம்கே அனைவரும் சந்தோஷமாக இருப்பாங்க. காசு யாருக்கு வந்துச்சு, எல்லாருமே ஒரு தீபாவளி பொங்கல் மாரி திடீர்னு வந்து பார்த்தா ரூ. 5000 வந்துருக்கு, எந்த அறிவிப்புமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக தான் இருப்பாங்க. டிவிகே சார்பில் பார்த்திங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் சேலத்துக்கு வராரு. ரொம்ப நாள் கழித்து பேச போகிறாரு. அவர் ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகலை. சரி, இந்த மாதிரி நேரத்தில் கட்சி பணிகள் எல்லாம் அப்படியே இருக்குது. சரி, அதை தொடர்ந்து சேலத்தில் பார்த்திங்கன்னா, முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் ஏடிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஊர் தான் அது. ப்ளஸ் அங்கே பாமக அவங்களோட ஆட்சி தான் எப்போவுமே அதிகமாக இருந்திருக்கு. அந்த இடத்துல தளபதி விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ கூட பட்ஜெட் வேறு ஒதுக்குனாங்க. அது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கும் தரலை. அதை பற்றி தளபதி விஜய் அவர்கள் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க சேலத்தில். இது நமக்கு கண்கூடாகவே இப்போ பார்த்துட்ருக்கோம். நீங்கள் லைவ் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ்ஸு டிஎம்கே கரெக்டான தேதியில் பார்த்திங்கன்னா, அதை அழிக்கிற மாதிரி ஒரு பணம் கொடுத்து அதையும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவு பண்ணுவாங்க. ஏன்னா இது எலெக்ஷன் வந்தாச்சு, பொறுத்து இருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோட்டை அது. அந்த கோட்டையில் தளபதி விஜய் அவர்கள் எந்த மாதிரி பேச போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ தான் இருக்குது கட்சி வேலைகள் அனைவரும். தளபதி ஃபேன்ஸு மற்றும் தொண்டர்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அவர் ஒரு பைத்தியக்காரன், மென்டல் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். ஏன் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களையே அப்படி தான் நிறைய பேர் பேசினாங்க. ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டாக்கா பல விமர்சனங்களை தாங்கி தான் ஆகணும். அதுலேயும் இதுவும் ஒன்று தான். அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் முடிச்சு விட தான் பார்ப்பாங்க. சரி, வந்துட்டான்னு சொல்லிட்டு யாரும் ஆதரவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக போராடி தான் ஆகணும். பார்க்கலாம் இவங்களுக்கு மத்தியிலலாம் எப்படி எழுந்து நின்று எப்படி என்ன பண்ண போகிறாரு, எத்தனை கட்சியில் வெல்ல போகிறாரு அப்படின்னு தெரியல. ஆளாளுக்கு 2000 3000 அப்படின்னு சொல்கிறாங்க. பஸ்ஸு ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எத்தனை பேர் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு தெரில. தயவு செஞ்சு நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரே குறிக்கோள் தான். முடிவு பண்ணிட்டீங்களா ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு முடிவு போட்டிருங்க. மனசு மாறி இல்லை அவர் தப்பானவர் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா அவர் இப்போ அரசியலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நம்பி வந்துட்டார். நம்பி வந்தவங்கள தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே கைவிட்டதில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தளபதி சேனல் தான், சந்தேகமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு தளபதி ரசிகர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.